திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோனிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது இறை தன்மையின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை நலமாக்கும், தொழாததை தொழச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். அறநெறி பேறுகளையும் நல்ல இறப்பையும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் உமது திருமுன் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கை என்னும் அறநெறி உருவாகி பலன் அளிக்கும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கு என்னும் அறநெறி உருவாகி வளரும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளவளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை அன்பு என்னும் அறநெறி உருவாகி அதிகமாகும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாட்சியின் மறையுண்மைகளில் முதலாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகளில் இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாற்றியின் மறையுண்மைகளில் மூன்றாவது, புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறை உண்மைகளில் 4வது, புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகளில் ஐந்தாவது, புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். திருத்தந்தையின் வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்துலகையும் படைக்கும் முன்பே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களால் படைக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏதேன் தோட்டத்தில் முதல் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானில் தோன்றும் விண்மீன் என இறைவாக்கினர்களால் உரைக்கப்பட்ட
படைக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகிற்கு நன்மை கொண்டு வரும் மேகம் என்று சொல்லப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளுக்கு தகுதியான புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னோர்களால் புனித என்று உரைக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தற்பெருமை கொண்ட அழகையின் தலையை மிதித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சி புரிந்த 16 அரசர்களின் குலங்களுக்குள் உயர் குலத்தை சார்ந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மை பொருந்திய சுவக்கின் அன்னமாவிடம் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெற்றோரிடமிருந்து நம்பிக்கையினால் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களின் வேண்டுதலாலும் அறச்செயல்களாலும் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதுதர்களையும் புனிதர்களையும் விட அழகிய வெளிச்சத்துடன் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அருட்கொடைகளின் கொழுந்தான புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறி வழியிலே அனைத்து புனிதர்களையும் விட சிறந்த நெறியை கடைபிடித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பால் விண்ணகத்தில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மாட்சி நிறைந்த மரியா என்னும் பெயர் கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே கோயிலில் காணிக்கையாக அளிக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முப்பொழுதும் கன்னி என்னும் நம்பிக்கை நிலையை நோக்கி நடந்தவளாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் அனைவருக்கும் முன் மாதிரியாய் நடந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோருக்கு நலம் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பியோரை கைவிடாத தாயாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுக்கும் விண்ணக முடியாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானை தனது அடியானாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை தொழில் மற்றும் விவசாயம் செய்வோருக்கு மாதவடியான் வழியாக ஞான மொழிகளை வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதநீர் குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற திருவிதாங்கூர் மன்னரின் அஞ்சல்காரர்களின் குதிரையை அசையாமல் நிற்கச் செய்ய மாதவடியானுக்கு ஆற்றல் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை மரத்திற்கு கீழ் நின்ற தாயையும் 2 குழந்தைகளையும் இடி மழையிலிருந்து காப்பாற்ற மாதவடியானுக்கு அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருந்துக்கும் பொறிக்கும் அடங்காத எலிகள் மாதவடியானின் பரிந்துரையால் அழிய வழி செய்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானின் கல்லறை மண், விஷக்கடி, தோல் நோய், தீராத வயிற்று வலியிலிருந்து குணம் கொடுக்க அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண வரமும் குழந்தை வரமும் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவிழா கூட்டத்தில் சாலையை கடந்த சிறுவன் பேருந்தின் அடியில் சிக்கிய போது புதுமை செய்து காப்பாற்றிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஆரல்வாய்மொழி வண்டிக்காரரின் தீராத வயிற்று வலியிலிருந்து குணம் கொடுத்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புயல் நேரத்தில் ஆலயமரம் சரிந்து விழுந்ததில் மரக்கிளைகளுக்கிடையில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடர்கள் காணிக்கை பெட்டியை உடைக்க ஆயுதங்களோடு வந்தபோது முதியவராக மாதவடியானை அனுப்பி வைத்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியற்ற குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் கன்னித்தாயே வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதோடே தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே எல்லா எதிரிகளின் தாக்குதலில் இருந்தும் கனிவோடு துணை நின்று மீட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார். அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. மலாக்கி 3:1. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்பு இறைமக்களே, அகில உலக திரு அவை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை இன்று கொண்டாடி மகிழ்கிறது. அன்பியம் மாதத்தின் முதல் ஞாயிறையும் இன்று தமிழக திரு அவை கொண்டாடுகிறது. அன்பே கடவுள் என்ற சிந்தனையை இந்நாளில் மையமாக வைத்து சிந்திக்க திரு அவை அழைப்பு விடுக்கிறது. புனித அகுஸ்தினார் கூறுகிறார், அன்பே கடவுள் இது ஒரு சிறிய சொற்றொடர்தான், ஆனால் எத்தனை ஆழமான பொருளை தன்னுள்ளே கொண்டுள்ளது. விவிலியம் முழுவதுமாக அன்பே கடவுள் என்பதை விட இறைவனின் அன்பை புகழும் சொற்றொடர்கள் வேறொன்றும் காணப்படவில்லை. அன்பு பணியே மனிதனை இறைவனின் உண்மையாக சாயலாக மாற்றுகிறது. எந்த அளவுக்கு பிறரை மனிதன் அன்பு செய்கின்றானோ அந்த அளவுக்கு இறைவனாகவே மாறுகிறான் என்கிறார் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். அன்பு என்பது பேரானந்த நிலை, நொடியில் உருவாகி மறையும் போதை உணர்வு அல்ல. மாறாக தன்னல நாட்டத்திலிருந்து விடுதலை அடைந்து தற்கை அளிப்பதற்கு கடந்து செல்வதாகும். யாருக்கெல்லாம் நாம் தேவையோ, யாருக்கெல்லாம் நாம் உதவ முடியுமோ அவர்கள் அனைவரும் என் அயலார் ஆகின்றனர். இந்த அயலார் அன்பில்தான் ஆண்டவர் மீதுள்ள அன்பின் ஆழத்தை உணர முடியும். இந்த அயலார் அன்பை நடைமுறைப்படுத்தும் அருமையான தளம்தான் அன்பியம். 3 ஞானிகள் தங்கள் நிலையை மறந்து தங்களையே தாழ்த்தி எளிய குழந்தை இயேசுவை தேடி வந்து புதிய பாதையில் பயணித்தது போல நாமும் எளிய வாழ்வின் வழியாக ஏழை எளியவர்களை தேடி சென்று அன்பு செய்யும் புது பாதையில் பயணிக்க இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இறைவார்த்தின் அடிப்படையிலே, விவிலியத்தின் அடிப்படையிலே தேடுங்கள் என்பது பெண்ணை தேடுவதல்ல, பொன்னை தேடுவதல்ல, புகழை தேடுவதல்ல, பதவியை தேடுவதல்ல, சொத்தை தேடுவதல்ல. தேடுதல் என்பது விவிலியத்தின் பார்வையில் கடவுளை தேடுவது மட்டுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் நீங்கள் கடவுளை தேடினால் கடவுளை கண்டுகொள்வீர்கள் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னதாக இருக்கிறது. எனவேதான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடினால், உண்மையாக நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு மிக அருகில் இருப்பேன், நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள். இந்த 3 ஞானிகளுடைய தேடுதல் இறைவனுக்காக இருந்தது. அந்த இறைவனுக்கான தேடுதல் உண்மையானதாக இருந்தது. எனவே அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள், கடவுளை கண்டுகொண்டார்கள், மன நிறைவு அடைந்து புதிய பாதையில் பயணிக்க தயாரானார்கள். நாமும் திருத்தலங்களை சந்திப்பதன் வழியாக, வழிபாடுகளில் பங்கேற்பதன் வழியாக உண்மையான உணர்வுடன், உண்மையான ஈடுபாட்டுடன், உண்மையான கடவுளை பற்றிய தேடுதலுடன் பங்கெடுத்து இறைவனை கண்டு புதிய வாழ்வினை பெற்றுக்கொள்ள இந்த கல்வாரி பலியில் நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் மன்னக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. ஆமென்.
மாற்றி உண்டாகுக உலகினிலே நல்மனதோடு அமைதி உண்டாகுக புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிவது உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரின் இதயம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரின் நீயம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே இறை நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த உமது ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே இறை நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிமு 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யூதா நாடு வலிமை மிக்க நாடான அசிரியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தது. யூதாவின் அழிவுக்கு அடிப்படை காரணம் இறைப்பற்று இல்லாமல் இருமாப்புடன் வாழ்ந்ததுதான் என்பதை எசாயா உணர்ந்தார். எழுச்சியூட்டும் தம் வார்த்தைகளால் நேர்மையோடும் நீதியோடும் நடந்தால் கடவுள் தம் வாக்குறுதிகளை இஸ்ரேல் மக்களுக்கு நிறைவேற்றுவார் என்னும் பின்னணியில் நம்பிக்கை தரும் இறை வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும்.
ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீஸ் அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இரண்டாம் வாசகம் புனித பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை பற்றிய மையக்கருத்தும் இப்பகுதியில் எடுத்துரைக்கப்படுகின்றது. திரு அவை பற்றி அழகான உருவகங்களை இத்திருமுகம் நமக்கு தருகிறது. யாரையும் நாம் பிரித்து பார்க்காது நாம் அனைவரும் கிறிஸ்து எனும் ஒரே உடலின் உறுப்பினர்கள் என்பதை நினைவில் கொண்டு பிற இனத்தாரின் பங்காளிகளாக மாறும் நல்லெண்ணத்துடன் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3a முடிய 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின்
வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலில் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னென்ன அற்புத ராகங்களில் இறையொன்றை வாழ்ந்திடவே என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாமல்ல இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2. ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் வெண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஞானிகளின் பயணம் நமது வாழ்க்கை பயணமாகட்டும்.
அப்பொழுது கடவுளை கண்டுகொள்வோம். ஞானிகளின் பயணம் நமது வாழ்க்கை பயணமாகட்டும், அப்பொழுது நாம் கடவுளை கண்டுகொள்வோம். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திருக்காட்சி என்றால் ஆங்கிலத்தில் எபிஃபனி என்று சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம், ஒரு அரசர் தன்னுடைய அதிகாரத்தோடு அரச உடை அணிந்து பட்டாடையோடு மேள தாளங்களுடன் பட்ட பரிவாரங்களுடன் தன்னுடைய மக்களுக்கு முன்னால் தோன்றுவதுதான் திருக்காட்சி அல்லது எபிஃபனி. இந்த வரலாற்று பின்னணியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைத்தன்மையோடும் மனித தன்மையோடும் 3 அரசர்களுக்கு அல்லது ஞானிகளுக்கு தன்னை வெளிப்படுத்திய விழாதான் திருக்காட்சி பெருவிழாவாக இருக்கிறது. இந்த திருக்காட்சி பெருவிழாவுக்கு விவிலியத்தின் பின்னணிகள் இன்றைய வாசகங்களாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்றும், தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர் என்றும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும் என்றும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும் என்றும், சேவா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருட்கள் ஏந்தி வருவார்கள் என்றும், இந்த 3 ஞானிகளுடைய வருகையும் அவர்களுடைய ஒட்டகம் அவர்களுடைய காணிக்கைகளை முன்குறித்து சொல்லப்பட்ட இறைவார்த்தையாக இருக்கிறது. இன்றைய திருப்பாடல் 72:10 இறைவார்த்தையில், தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள், சேபாவிலும் செபாவிலும் இருந்த அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த விழாவினுடைய பின்னணியாக திருப்பாடல் 72 அமைந்திருக்கின்றது. இன்றைய 2வது வாசகத்தில் பிற இனத்தாருக்கு என்று ஆண்டவருடைய இறை வெளிப்பாடு பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிற இனத்தாருக்கு கடவுளை எடுத்து சொல்வது வெளிப்படுத்துவது தான் அந்த இறை வெளிப்பாடு என்பதை அந்த திருக்காட்சியினுடைய பின்னணியாக 2வது வாசகம் அமைகின்றது. இந்த நற்செய்தியிலே 3 ஞானிகளும் முதல் வாசகம் 2ஆம் வாசகம் திருப்பாடல் சுட்டி காட்டுவது போல எல்லாம் நிறைவேறியிருந்தது. பெத்லகேம் விண்மில் வழி நடத்துதலின் அடிப்படையில் 3 ஞானிகள் தங்களுடைய ஒட்டகங்களுடன் வந்து காணிக்கைகளை ஆண்டவர் பாதம் வைத்து அவருக்கு பணிந்தார்கள் என்பது நற்செய்தி சார்ந்து பகரக்கூடியதாக இருக்கிறது. ஆக விவிலிய பின்னணியில் பழைய ஏற்பாடு முதல் நற்செய்தி வரை நிறைவேறிய ஒரு விழாவாக தான் இன்றைய விழா திருக்காட்சி பெருவிழாவை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நிகழ்வு, இந்த விழாவிலிருந்து, இந்த 3 ஞானிகளின் வருகையிலிருந்து நமக்கான வாழ்க்கை பாடம் என்ன? கடவுளை இவர்கள் எப்படி கண்டு கொண்டார்களோ அப்படியே அவர்களுடைய மனநிலையை நாம் பிரதிபலித்தோம் என்று சொன்னால் நாமும் கடவுளை கண்டுகொள்வோம் என்ற செய்தியை தான் இந்த விழா நமக்கு கற்றுத்தருகிறது. முதலில் இவர்கள் மேற்கொண்ட பயணத்தில் இருந்த ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நிலையானவைகள் மீது அதிக கவனம் செலுத்தியவர்களாக, உயர்ந்தவைகள் சிறந்தவைகள் மேலானவைகள் மீது அதிக கவனம் செலுத்திய ஒரு பண்பு இந்த 3 ஞானிகளிடம் காணப்படுகிறது. அரசர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3 அரசர்கள் என்பது நமக்கு தெரியாது, அதிகமானவர்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் 3 காணிக்கைகள் என்ற எண்ணிக்கை உறுதிபட சொல்லப்பட்டிருப்பதனால் நாம் 3 அரசர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த அரசருடைய பெயர்கள் விவிலியத்தில் தரப்படவில்லை என்றாலும் புனித கத்தோலிக்க திரு அவையினுடைய வரலாற்று பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது, பல்தசார், கஸ்பார், மெல்கியோர் என்ற 3 அரசர்களாக ஞானிகளாக வருகை தந்தார்கள். இந்த மூவரும் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல. உதாரணமாக பல்தசார் என்பவர் அரபு நாட்டைச் சேர்ந்தவராகவும், கஸ்பார் என்பவர் இந்திய நாட்டைச் சார்ந்தவராகவும், மெல்கியோர் என்பவர் பெர்சியா இன்றைய ஈரான் ஈராக்கு பகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது இந்த பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய செய்தியாக, கிறிஸ்துனுடைய பிறப்பை இந்திய பகுதியிலிருந்து ஒரு ஞானி ஆகிய கஸ்பார் அவர் சென்றிருக்கிறார், காணிக்கை செலுத்தியிருக்கிறார், வணங்கி இருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இவர்களுடைய சிறப்பு அம்சம் கடவுள் மீது, ஆண்டவருக்குரியவை மீது, நிலையானவர்கள் மீது, மேலானவர்கள் மீது அதிகமான ஒரு கவனம். ஒரு அரசன் என்று சொல்லுகின்ற பொழுது பல துறைகளை கையாளக்கூடியவராக நிர்வகிக்க வேண்டியவராக இருப்பார். இந்த அரசியலில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால்
15 முக்கிய துறைகள் இருக்கின்றன. ஒருவேளை அந்த 15 துறைகளும் அரசர்களுடைய முடியாட்சி காலத்தில் இல்லாமல் இருந்திருந்தாலும், குறிப்பாக பாதுகாப்பு துறை, பொருளாதாரத்துறை, வணிகத்துறை, நிர்வாகத்துறை என்று நிச்சயமாக இத்தகைய துறைகள் இருந்திருக்கும். இவையெல்லாம் அரசருடைய கட்டுப்பாட்டிலே, நேரடி பார்வையிலே, நிர்வாகத்தின் கீழ் நடந்திருக்கும். இந்த பின்னணியிலும், இப்படி பதற்றமான பரபரப்பான ஒரு சூழலிலும் அவர்களுடைய இதயம், ஆன்மா, கவனம் முழுக்க கடவுளை சார்ந்தவைகளிலே, மேலானவைகளிலே, நிலையானவைகளிலே இருந்திருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பயணம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நான் அவரை காண்பேன், யாக்கோபிலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும் என்று எண்ணிக்கை நூல் 24:17 சொல்வதை அப்பொழுதே அவர்கள் உள்ளத்தில் இருந்து வானவியல் சாஸ்திரங்கள் அறிவியங்களில் படித்து ஒரு வித்தியாசமான ஒரு விண்மீன், அதுவும் முக்கியமான ஒரு விண்மீன் தோன்றியிருக்கிறது என்று அவர்கள் சிந்தித்திருந்தார்கள் என்றால், முதலடியை பயணத்தில் எடுத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அரசனின் கடமையை தாண்டி ஆண்டவருக்குரிய காரியங்களில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். திருப்பாடல் 72 நாம் சொன்னது போல 10வது இறைவார்த்தை சொன்னதையும் அவர்கள் நிச்சயமாக உள்ளத்தில் இருத்திருக்க வேண்டும். எனவேதான் அவர்கள் இந்த விண்மீன் தோற்றத்தை குறித்து அவர் உணர்ந்து கொண்ட பிற்பாடு, நாம் தான் அந்த தர்சீஸ் அரசர்கள், நாம் தான் அந்த புறவினத்து அரசர்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டு, தனதாக்கி கொண்டு அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த மனித சமூகம் கடவுளுக்குரியவைகள், சிறப்பானவைகள், மேலானக்குரியவர்களை பற்றி அதிக கவலை இல்லை. அதனால்தான் நாம் கடவுளை எளிதாக கண்டுகொள்ள முடியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. நமது மனித பருவத்தை 3ஆக பிரித்து பார்ப்போம். இளம் வயது, அதிலே நமது தேடல், கவனம் எங்கு இருக்கிறது? சிற்றின்பமாக இருக்கிறது. ஒருவேளை மதுவாக இருக்கலாம், அல்லது மாதுவாக இருக்கலாம், அல்லது சூதுவாக இருக்கலாம். இதில் தான் நமது தேடல், கவலைகள் இந்த இளம் வயதில் இருந்து கொண்டிருந்தது என்றால், கடவுளுக்குரியவைகளை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? ஒருவேளை நடுத்தர வயதாக இருந்தது என்று சொன்னால், பொருளாதாரம், சொத்து சேர்க்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த தேடலிலே தரையில் உடனடி தேவைகளில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால், உயர்ந்த தேவைகளில், ஆண்டவருக்குரியவைகளில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. முதிய வயது எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, இந்த தகுதி, பெருமை, இந்த ஊர் என்னை வாழ்த்த வேண்டும், உயரத்தில் வைக்க வேண்டும், இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன், இப்படிப்பட்டவன், அப்பா என்றெல்லாம் அத்தகைய ஒரு அங்கீகாரத்தை, புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தான் நமது தேடல் இருந்தது என்று சொன்னால், கடவுளை கண்டுகொள்ளவே முடியாது. இவையெல்லாம் தாண்டி தான் இந்த 3 அரசர்கள் பரிதவிப்போடு அல்லது பதற்றத்தோடு, பரபரப்போடு தங்களுடைய ஆட்சியை வழிநடத்தி சென்றாலும், ஆண்டவருக்குரிய காரியங்களில், உயர்ந்தவைகளில், வானோக்கி இருப்பவைகளை குறித்து சிந்தித்தவர்களாக பயணித்தார்கள். எனவேதான் கடவுளை கண்டு கொண்டார்கள். இத்தகைய இந்த 3 ஞானிகளின் உயர்வான ஒரு பயணத்திற்கு, தேடலுக்கு இறைவார்த்தை காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அதுதான் முற்றிலும் உண்மை. நாம் இறைவார்த்தை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? நாம் இறைவார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், எருசலேமே இறைவாக்கினர்களை கொல்லும் நகரமே என்று சொல்லுவார். அப்படி என்றால் இறைவார்த்தை ரிஜெக்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது, இறைவாக்கினர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இயேசுடைய வார்த்தையிலிருந்து அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த 11 திருத்தூதர்களும் அகால மரணம், கொடுமையான மரணம். காரணம், அவருடைய வானக போதனைகள் அங்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவான உண்மையாக இருக்கிறது. மறைசாட்சிகளை பார்க்கலாம். அது இரத்தம் சிந்தி தலைவெட்டப்பட்டு இறந்தவர்கள், அவர்களும் நல்லதை சொல்லியிருக்கிறார்கள், கடவுளுக்குரியதை சொல்லியிருக்கிறார்கள், இருப்பினும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய மறைசாட்சி நமக்கு கற்றுத்தருகிறது. என்றால் அன்று ஞானிகள் இறைவார்த்தை உள்ளத்தில் இருத்தி தங்களுக்கானது என்பதை உள்வாங்கி பயணத்தை மேற்கொண்டது சரியாக இருந்தது, இயேசுவை கண்டுபிடித்தார்கள். இன்று பொழுதுபோக்குக்காக நற்செய்தி கூட்டங்கள், பொழுதுபோக்குக்காக இறைவார்த்தை கேட்டல், அந்த இறைவார்த்தையை அறிவிப்பவர்களை அவமானப்படுத்துதல், நற்பெயர்களை கெடுத்தது என்று சொன்னால், எப்படி இந்த ஆண்டவரை நாம் நமதாக்கி கொள்ள பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமன்பானவர்களே, இறைவார்த்தை தான் உயர்வான, வானோக்கிய, சிறந்த அந்த தேடல்களை நமக்கு தருகிறது என்பதை 3 ஞானிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள்.
விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், நோவா காலத்தில் அங்கு சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் அவர்கள் உள்வாங்கியதில்லை. அவர்கள் உடனடி தேவைகளான திருமணம் முடித்தல், பெண் கொடுத்தல், பெண் கொள்ளுதல், உறங்குதல், உண்ணுதலில் ஈடுபட்டார்கள். பெருவெள்ளம் வாரிக்கொண்டு சென்றது. ஆண்டவருக்குரிய காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கான ஒரே குற்றச்சாட்டு. அல்லது சோதோம் கோமராவில் 2 வானதூதர்கள் கடவுளை செய்தியை சொல்லி மனமாற்றத்திற்கு வந்த பொழுதும் கூட அவர்கள் நிராகரிக்கப்பட்டதினால்தான் நெருப்பும் கந்தகமும் அவர்களை சுட்டெரித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் காலத்திலும் கூட அவர் நிராகரிக்கப்பட்டதினால்தான் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இறைவார்த்தை, வானக போதனைகளை, கடவுளை சுட்டி காட்டக்கூடிய, கடவுளுடைய தேடுதலை, அவருடைய சிந்தனைகளை நமதாக்கி கொள்ளக்கூடியவைகளை எல்லாம் நிராகரித்தோம் என்று சொன்னால், எப்படி இந்த 3 ஞானிகளின் பயணத்தை போல நமது பயணம் இருக்க முடியும்? அவ்வாறு இந்த பயணத்தை போல இல்லை என்று சொன்னால் கடவுளை வாழ்நாள் முழுக்க சந்திக்காமலேயே நாம் போய்விடுவோம். இரண்டாவதாக பாருங்கள், அந்த கடவுளை முக்கியமான கருதிய பிற்பாடு அதற்காக கடினமான முயற்சிகள், பெருமுயற்சிகளை இந்த 3 ஞானிகள் எடுக்கிறார்கள். உதாரணமாக, நாட்டை விட்டு புறப்படுகிறார்கள், அரண்மனை விட்டு புறப்படுகிறார்கள், வீட்டை விட்டு புறப்படுகிறார்கள், சொத்துக்களையும் சொந்தங்களையும் உறவுகளையும் விட்டு புறப்படுகிறார்கள். பாதுகாப்பற்ற ஒரு பயணம், பாலைவன பயணம், பாதுகாப்பற்றது, பல்வேறு விதமான காயங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து காணாமல் கூட அவங்களுடைய நேரத்தை, பணத்தை, விரயத்தை பண்ணியிருக்கலாம் என்றாலும் வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து கடினமான பெருமுயற்சிகளை எடுத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இதை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கின்றார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்வதெல்லாம் எளிது. ஆனால் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரும் முயற்சிகளை கடவுளுக்காக எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் ஞானிகளைப் போல கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அகன்ற வாயில் வழியாக நுழைவன் விண்ணகத்துக்குள்ளே நுழைய மாட்டான். இடுக்கமான சிரமங்களும் காயங்களும் ஏமாற்றங்களும் பாதுகாப்பற்ற மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இடுக்கமான வாயில் வழியாக கடவுளுக்காக சிரமங்களையும் சிராய்ப்புகளையும் நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால், கண்ணீரையும் செந்நீரையும் வியர்வையும் சிந்தினோம் என்றால் கடவுளை கண்டுகொள்வோம் என்பது ஞானிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றும், பல்வேறு விதமான இடர்பாடுகள், தலைமைச் சங்கத்துக்கு முன் நிறுத்துவார்கள், சாட்டைகள் அடிப்பார்கள், சிறையில் தள்ளுவார்கள். இத்தகைய பெரும் சிரமங்களை எல்லாம் நீங்கள் எடுக்கின்ற பொழுதுதான் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் அந்த பெரும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுதுதான் ஞானிகளும் மேற்கொண்டதினால்தான் அந்த கடவுளை கண்டு கொண்டார்கள் என்பது தெளிவாக இருக்கின்றது. பவுல் சொல்லுவார் இந்த அனுபவத்தை, பெருமுயற்சியை மேற்கொண்டவராக இருக்கிறார். பிற மக்களாலும் எனக்கு பிரச்சனைகள் தான், சொந்த மக்களாலும் எனக்கு பிரச்சனைகள் தான் என்று வேதனையாக பதிவு செய்வார். என் உடலில் உள்ள அத்தனை சாட்டையடிகளும் தடியடிகளும் கல்லறிவுகளும் நான் கிறிஸ்துவின் பணியாளன் என்பதற்கு அடையாளங்களாக இருக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுளுக்காக பெரும் முயற்சி எடுத்தவராக, பெரும் முயற்சிகள் எடுத்து காயப்பட்டவராக புனித பவுல் இருந்தார் என்பதை தன்னையே அவர் எடுத்துக்காட்டாக தருகின்றார். நாம் கடவுளுக்காக எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சிகள் என்ன, காயங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக அன்பானவர்களே, கடவுளை சந்தித்தேன் என்று உறுதிபட நாம் நம்பினோம், அனுபவித்தோம் என்றால் பழைய வாழ்க்கைக்குள்ளே, பழைய சிந்தனைக்குள்ளே, பழைய பாவத்துக்குள்ளே கிடக்க வாய்ப்பில்லை. அங்கே வானதூதர், அங்கே 3 ஞானிகளை எச்சரிக்கின்றார்கள். மாற்று பாதையிலே, புதிய பாதையிலே தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. எனவேதான் இயேசு அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து சொல்லுவார், யார் முன்னை தண்டிக்கவில்லையா, தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், ஆனால் மீண்டும் பாவம் செய்யாதே என்று புதிய பாதை வாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்.
நாம் ஒருவேளை பழைய நிலைக்கு வந்தோம் என்று சொன்னால் நாய் தான் கக்கியதை தின்ன வரும். எனவே நாம் பழைய நிலைக்கு செல்கிறோம் என்றால், பழைய சிந்தனை, பழைய வாழ்க்கை முறை பாவங்களுக்குள்ளே செல்கிறோம் என்று சொன்னால், இந்த நாய் போல கக்குனது தின்னக்கூடிய அளவுக்கு இழிவான ஒரு செயலாக தான் இருக்க முடியும் என்பது இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு வீட்டை விட்டு சென்ற ஒரு பேய் மீண்டும் வந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் நிறைய பேர் தங்குவதற்கு ஏற்றவாறு இருந்தது என்று சொன்னால், முன்னைய நிலையை விட பின்னைய நிலை மோசமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்வது போல, கடந்த காலத்தை விட்டு வந்த பிற்பாடு மீண்டும் பழைய காலத்துக்குள்ளே சென்றோம் என்று சொன்னால், முன்னைய காலம் பின்னைய காலத்தை விட இன்னும் மோசமானதாக தான் இருக்கும் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கலப்பையிலே கை வைத்து விட்ட பின் திரும்பி பார்ப்பது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், புதிய பாதையில் வந்த பிற்பாடு பழைய வாழ்க்கை முறைகளை, சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லது நான் மீண்டும் புதிய ஆண்டவரை சந்தித்து விட்டு பழைய வாழ்க்கையிலே தான் இருப்பேன் என்று சொன்னால், கட்ட ஆரம்பித்தான் ஆனால் முடிக்கவில்லை என்று மக்கள் எவ்வளவு ஏளனம் செய்வார்களோ. இதோ ஆண்டவனை சந்தித்தானாம், ஆனால் வாழ்க்கை முறையை பாருங்கள் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்று அவமானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த புதிய வாழ்க்கையை தான் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் திருத்துதர்களும் பிரதிபலித்ததினால்தான் இயேசு உயிர்த்தார் என்ற ஒரு உண்மை நின்று நிலவியது பார்க்கிறோம். பேதுருவை எடுத்துக்காட்டாக கொண்டோம் என்று சொன்னால், பள்ளிக்கூடம் பக்கமே மழைக்கு கூட ஒதுங்காதவர், அருமையான பேச்சு, சாதாரண ஒரு வலை இழுக்கக்கூடிய மீனவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக மாறுகிறார் என்றால், புதிய வாழ்க்கை தான் அந்த தலைமைச் சங்கத்தை வியப்புக்குள்ளாக்கியது. யார் இவர்கள்? நமக்கு இவர்களை பற்றி தெரியாதா? இப்படி வித்தியாசமான புதிய புதிய வார்த்தைகளை, செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வியந்து நிற்கிறார்கள். சவேரியா ஸ்பெயினிலிருந்து இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது மொசாம்பிக் என்னும் இடத்துல கப்பல் இருக்கிறது. நேரத்தை விரயமாக்காமல் ஏதாவது செய்வோம் என்று கீழே இறங்கி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று உதவி செய்கிறார்கள். அப்போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள், யார் இவர்கள்? சவேரியாரும் அவரோடு இருந்த இறைபணியாளர்களும், இவர்கள் நாமெல்லாம் நமது வேலைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒன்று செய்தவுடன் அடுத்தது பற்றி நமக்கானது என்ற ஒரு குறுகிய பார்வைகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவர்கள் விழுந்து விழுந்து அடுத்தவருக்காக செய்கிறார்கள், ஓய்வெடுப்பார்கள், சோர்ந்து போனார்கள் என்று நாம் நினைக்கின்ற பொழுது புதிய கடமைகளை செய்கிறார்களே என்று அடுத்தவரை பற்றிய அந்த புரிதல், சேவை என்ற புதிய பாதை தான் சவேரியாரும் அவரோடு இருந்த அந்த இறைபணியாளர்களையும் அந்த மக்கள் பக்கம் இழுத்து போட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய மாற்று பார்வை கொண்டவர்கள், இத்தகைய மாற்று வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், இத்தகைய மாற்று கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தால் தான் நாம் கடவுளை சந்தித்தவர்களாக புதிய பாதையில அந்த ஞானிகள் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு புறப்பட்டார்கள் என்பதனுடைய உண்மையாக இருக்க முடியும். மாற்று பார்வை என்ன? இயேசு சொன்னது போல கடவுள் ஒருவரே, அவர்தான் நமது தந்தை, எல்லா இனத்தவரும், எல்லா மொழியினரும், எல்லா நாட்டினரும் அவருடைய பிள்ளைகள் என்பதுதான் புதிய பார்வை, மாற்று பார்வை. மாற்று வாழ்க்கை என்பது என்ன? திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 42 சொல்வது போல, அங்கு பகிர்ந்து வாழக்கூடிய, தனக்கென சேமிக்காமல் இருப்பவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக யாரும் வைத்திருந்ததாக இல்லை, தேவையில் உழல்வோர் யாரும் அங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய மாற்று வாழ்க்கை தான் ஆண்டவரை சந்தித்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறையாக இருந்தது. மாற்று கலாச்சார வாழ்க்கை என்றால் என்ன? எந்த குடும்பத்தில் பிறந்தாலும், எந்த மொழியில் சேர்ந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளை என்ற ஒரு புதிய பார்வை, புதிய நெறிதான் மிகப்பெரிய கொலைஞனை, மிகப்பெரிய துன்புறுத்தக்கூடிய பாவியாகிய சவுலை பவுலாக கிறிஸ்தவத்துக்குள் இழுத்து போட்டது. ஆண்டவரை சந்தித்தவர்கள் மட்டும்தான், ஆண்டவரை பெற்று கொண்டவர்கள் மட்டும்தான் இத்தகைய மாற்று பார்வை கொண்டவர்களாக, இத்தகைய மாற்று வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, இத்தகைய மாற்று கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். நாம் ஆண்டவரை சந்தித்திருக்கிறோமா? அதனுடைய வெளிப்பாடுகள் சரியாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஞானிகளின் வாழ்க்கை பயணம், அந்த பயணத்தில் இருந்த அந்த 3 பண்புகள் நமதானால் நிச்சயமாக அவர்களை போல கிறிஸ்துவை சந்திப்போம். அதற்கான வரத்தை இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்னை வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென்.
அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீதுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். மூன்றினாணிகள் பிறந்திருக்கக்கூடிய கடவுளை சந்தித்த பொழுது தங்களுடைய காணிக்கைகளை அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாக நற்கருணை வழியாக கடவுளை சந்திக்கின்றோம். எனவே நமது தேவைகளை மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை விருப்பங்களை காணிக்கையாக நாம் ஒப்பு கொடுப்போம். நல்லாயனாம் இறைவா, திருவவை மற்றும் தேச தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மக்கள் அனைவரையும் ஒற்றுமையில் வழிநடத்தி அன்பு பணியாற்ற அயராத உழைத்து இறையாட்சியை இம்மண்ணில் நிறுவிட துணை செய்ய வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்ச்சியுள்ள இறைவா, 3 ஞானிகள் தங்களை தாழ்த்தி கொண்டு இறங்கி வந்து எளிய பாலனை தேடி வந்து தரிசித்தது போல நாங்களும் ஆலய மனநிலையிலிருந்து இறங்கி வந்து எளிய மக்களை தேடி வந்து அன்பு பணியாற்ற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, அன்பியம் மாதத்தின் முதல் ஞாயிறை கொண்டாடும் நாங்கள் சாதி மதம் கடந்து அனைத்து சகோதர சகோதரிகளையும் சொந்தங்களாக கருதி இன்பத்திலும் துன்பத்திலும் தூணாக துணையாக நிற்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, கைம்பெண்கள், கைவிடப்பட்டோர், புலம்பெயர்ந்தோர், நோயாளர்கள், 3ஆம் பாலினத்தார், போதை நோயாளர்கள், சிறை கைதிகள் போன்றோரை தனிப்பட்ட கரிசனையுடன் அணுகி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுகளை நாங்களே முன்னின்று செய்து அன்பின் சாட்சிகளாய் வாழ வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஞானிகளுடைய உண்மையான தேடல் கடவுளை கண்டுகொள்ளச் செஞ்சது போல
வழிபாடுகள், உயர் திருத்தலங்கள் இவற்றின் வழியாக நமது தேடல் உண்மையாக இருக்கவும் அதன் வழியாக கடவுளை கண்டுகொள்ளவும் மன்றாடுவோம். பல்வேறு நாடு, பல்வேறு மொழி, பல்வேறு இனத்தைச் சார்ந்த ஞானிகளுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தியது போல கடவுள் எல்லாருக்குமானவர் என்ற உண்மையை உள்வாங்கிக் கொள்ள நாம் மன்றாடுவோம். பெத்லகேம் விண்மீன் 3 ஞானிகளை வழிநடத்தியது போல நாமும் பெத்லகேம் விண்மீன்களாக மாறி கடவுளை அறியாதவர்கள், கடவுளை தெரியாதவர்கள், கடவுளை இன்னும் சந்திக்காதவர்களுக்கு வழிகாட்டிகளாக மாற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நேரத்தில் எத்தகைய தேவைகளோடும் மன்றாட்டுகளோடும் விருப்பங்களோடும் விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் குழந்தை இயேசுவை வைத்திருந்த அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுவோம். குழந்தை இயேசுவை அதன் தாய் வைத்திருந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. நாமும் நம்மையே ஒரு குழந்தையாக அன்னையினுடைய கரத்தில் ஒப்படைத்து வாழ நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிறைவந்து வாழ்த்து பெறுகிறார். அவர் வன்மையில் இருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். நமது மனிதனில் அவரது இதயத்தில் இவங்களுக்கு வாழ்வெளிக்கும் நாங்கள் இந்த மத திருமணப்படக்கும் இந்த கல்வாரி பலி மக்கள் உகந்ததாகலாம். என் மிக கழுவியருளும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாம். நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணி வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இந்த காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் உமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியா எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனுமே இரவு விருந்து அருந்திபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். ஜீரை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரும்ப நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றே பெல் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நமது வாழ்க்கை பயணம் 3 ஞானிகளின் பயணத்தை போல இருந்து கடவுளை கண்டுகொள்ள தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இதை உட்பட நமக்கு நிலைவாண்டளிப்பதாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் உயிருள்ள இறைவனின் திருமகன் தந்தையின் நான் எந்த மாதிரி கட்டளைகளை நடத்த செய்கிறேன். நான் ஒருபொழுதும் அதுக்கு புரியவிடாது என் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இச்சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற மாற்று கலாச்சார வாழ்வை வாழுகிறவர்களுக்கு வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்ற மக்களை என்று மகிழ்ச்சியோடும் மகிமையோடும் இரண்டாவது வருகையின் போது தம்மை வெளிப்படுத்த இருக்கக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். மத்தேயு 2:2. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசிய கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை இறை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை இறை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்தது போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாடும் துணி மறவே தாயே ஒரு
கடல் நீரில் பிறந்தாலும் வானகத்தில் பறந்தாலும் கடல் நீரில் பிறந்தாலும் வானகத்தில் பறந்தாலும் உலகமெல்லாம் அறிந்தாலும் உலகமெல்லாம் அறிந்தாலும் உத்தமனாய் சிறந்தாலும் ஒரு நாளும் உனை மறவே தாயே ஒரு நாளும் உனை மறவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.